ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எப்போதும் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே இந்த கடைசி காலத்துக்கு தேவையான ஆண்டவர் உபகரணங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் ஆண்டவரே செய்கின்ற இந்த சீரீஸ் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் பேசுவீராக. கடந்த ஆண்டவரே வாரங்களாக எங்கள் மத்தியிலே நீர் பேசிக்கொண்டு வருகிறீர். தானியேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு உங்களுடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, நீர் உங்களுடைய வருகையிலே உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டும். மற்ற ஆண்டவரே நாங்கள் உண்மைது கட்டின ஆண்டவரே ஒரு வீடாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே மாத்திரம் இல்லை, ஜெபம் ஒவ்வொருக்காக ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்காக ஜெபிக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே அந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற அந்த ஜெபம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் ஆண்டவர் வானத்திலிருந்து பொழுந்தருள்வீராக. ஆவிக்குரிய மன்னா மற்றும் சரீர பிரகாரமான ஆண்டவரே உணவு எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் பொறுப்பேற்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கும். சோதனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்ள ஆண்டவரே, சோதனையை கொண்டு வருகிறவனிடத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்ள ஆண்டவரே கிருபை செய்கிறாங்க. இந்த ராஜ்யத்தின் ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு சொல்லித்தாங்க. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள திறந்த மனதோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் என்ன பேசுகிறாங்க. ஆண்டவரே கற்று கொடுக்குற எனக்கு ஆண்டவரே நீர் என்னிடத்தில் நீர் பேச முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஓகே, இன்றைக்கு மூன்றாவது உபகரணத்துக்கு நேராக நாம் போவோம். ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம பார்த்தது என்னன்னா எவ்வளவு சமீபமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தானியேலுடைய காலத்திலிருந்து அந்த விஷன் ஸ்டார்ட் ஆகுது. நெபுகாத்நேசார் பார்த்த அந்த சொப்பனம், நெபுகாத்நேசார் பாபிலோன் தேசத்தை ஆண்ட அந்த நாளில் அந்த காலகட்டத்திலிருந்து, நெபுகாத்நேசார் டைம்லேருந்து இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரைக்குமான அந்த ட்ரீம் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடிலாம் ஜனங்க எப்போனாலும் ஆண்டவர் எப்போனாலும் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்திலாம் இருந்தது. ஆண்டவர் எப்போனாலும் வருவார் என்றதை விட நம்மளுடைய லைஃப் எப்போனாலும் இந்த உலகத்தை விட்டு போகலாம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துருக்கணும். நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை எப்போனாலும் நம்மளுடைய ஜீவன் உத்தரவாதம் யாருமே கிடையாது. என்றைக்கு வேணாலும் நம்மளுடைய வாழ்க்கை ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற பெர்ஸ்பெக்டிவ்ல வாழ்ந்துருக்கிறது தான் கரெக்ட். இயேசு கிறிஸ்து இன்னைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ வந்துருவாரு அப்படி என்ற டீச்சிங் கள்ள உபதேசம் கிடையாது, தவறான அண்டர்ஸ்டாண்டிங் என்றுதான் நான் சொல்றேன். அதுதான் நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இப்போ இந்த 2000 ஆண்டுகளுக்கு இயேசு கிறிஸ்து பரமேறி 2000 ஆண்டுகள் கழித்து இப்போ இந்த காலகட்டம் சரியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சரியாய் வேதத்தினுடைய அடிப்படையில தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிற 9ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் அந்த 70 வாரம் அந்த தீர்க்கதரிசன கால அட்டவணையின் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது. ஹார்ட்லி டெக்கேட், 2 டெக்கேட்ஸ் ஆனா நல்ல காலம்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு 10 வருஷம் தான் நமக்கு ஹெட் இருக்குது. ஏன்னா 7 வருஷம் உபத்திரவ காலம் உண்டு. கடைசி 7வது வருஷத்தினுடைய கடைசி பகுதி மகா உபத்திரவ காலம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே நேரத்துல இன்னும் 10 வருஷம் இருக்குதா, இன்னும் 17 வருஷம் இருக்குதா, அப்ப அதுக்குள்ள நம்ம எல்லாம் பண்ணிட்டு அந்த நேரத்துல நம்ம மனம் திரும்பிக்கலாம்னு நினைக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜீவனுக்கு நாம் உத்தரவாதம் கிடையாது. எது வேணாலும் நடக்கலாம் நம்முடைய வாழ்க்கை. அதனால ஆல்வேஸ் we got to be prepared and be ready. ஸோ இன்றைக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய கைராஸ் கேலண்டர், கைராஸ் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய கேலண்டர், கிரேக்க பதத்தில் காட்ஸ் கேலண்டர், காட்ஸ் டைமிங், தேவனுடைய கால அட்டவணை என்று சொன்னா கைராஸ். அதன் பிரகாரம் இயேசு கிறிஸ்து பரமேறி 2வது நாள் முடிய போகுது. 2 நாள் ஆகுது. ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிற அந்த கால்குலேஷன் பிரகாரம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2 நாளைக்கு பிற்பாடு நான் உங்களிடத்திலே வருவேன், 3வது நாள் உங்களை உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்போ 2 நாளைக்கு பிற்பாடுனா இயேசு கிறிஸ்து பரமேறின 2 நாளைக்கு பிற்பாடு அவர் நம்மத்திலே கடந்து வராரு. 3ஆவது நாள் நம்மை அவர் உயிர்ப்பிப்பார். ஓகே, யூத ஜனங்களையும், அதாவது மீட்கப்பட்ட, அதாவது ரெஸ்டோர்ட் ஜூவிஷ் பீப்புள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அங்கீகரித்தவர்கள், உண்மையாக தேவனை தேடின யூத ஜனங்களையும், மீட்கப்பட்ட மற்ற ஜென்டைல்ஸ் ஆகிய புறஜாதியார் ஆகிய நம்மையும் இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிர்ப்பிப்பார். அந்த 3ஆவது நாள் மிக சமீபமா இருக்கிறது. ஆனால் இந்த காரியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேதத்தில் ஆண்டவர் சொன்ன சில எச்சரிப்புகள், சில காரியங்களுக்கு நம்ம விலகி இருப்போம் என்றால், அந்த உபகரணங்கள் ஆண்டவர் வந்து கிளீனாக வசனங்களில் கொடுத்துருக்கிறார். நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறார், சில மிஸ்ட்ரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து நம்ம டிக் பண்ணி எடுக்கிறோம். அதை நாம் கையாள்வோம் என்றால், இந்த உபகரணத்தை நாம் கையாண்டு அதன் பிரகாரம் நம்ம வந்து நம்மை காத்துக்கொள்வோம் என்றால், அந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நிச்சயமாகவே கடைசி காலத்தில் அந்த மகா உபத்திரத்தின் நாளிலே தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவிக்காவிட்டாலும் அந்த நேரத்தில் நாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற கர்த்தர் நமக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஸோ 2 விதம் இருக்குது. ஸோ கடைசி காலத்தில் அது நம்ம கடைசி பாகத்தில் நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்க போகிறோம். கடைசி காலத்தில் ஆண்டவர் 2 விதமான மக்களை கர்த்தர் நியமிக்க போகிறார். நோவான் காலத்தில் நடந்தது போல ஒரு சூழ்நிலை, லோத்தின் காலத்தில் நடந்த ஒரு சூழ்நிலை போல ஒரு காரியம் இருக்கிறது. அதை கடைசி பாகத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம், லாஸ்ட் செஷனில் காரியத்துக்கு. அப்போ முதலாவது உபகரணம் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பிரசனம் நம்ம போட்டில் இருக்குதான்னா, மேக் ஷூர் தட் ஜீசஸ் இஸ் இன் அவர் போட். டாப் ப்ரையாரிட்டி. முதல் இந்த உபகரணத்தில், எனர்ஜி கிட்டில் முதல் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா நம்முடைய வாழ்க்கையில். லெட் அஸ் அஷ்யூர் our salvation and the presence of Jesus in our life is right in our life. கரெக்டாக இருக்குதான்னு நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ 2வது ஜெபம், அந்த கோஆப்ரேட்டிவ் ப்ரேயர். நீங்களாம் பண்ணுறீங்க மன்றாட்டு ஜெபம் இதெல்லாம். ஆனால் கோஆப்ரேட்டிவ் ஜெபமாக அனுதினமும் அந்த ஜெபம் வந்து அனுதின ஜெபம். Give us this day our daily bread. எங்களுக்கு அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு அன்றன்று தாங்கன்னு சொல்லி கேட்குறோம் பார்த்தீங்களா? அந்த அன்றன்றுன்னு சொல்லும் போது அது வந்து டெய்லி ப்ரேயர், அனுதினமும் செய்யக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் ஜெபமாக மாறிடுது. அது எதுக்காக ஜெபம் பண்ணுறோன்னா, நம்ம கம்யூனிட்டிக்காக, நம்ம சக பிலீவர்ஸுக்காக. இந்த விங் அண்ட் ப்ரேயர் என்ற தலைப்பில் போன வாரம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டி என்னோட தலைப்பு, சரிங்களா? ட்ரிபிள் டி. அதில் வந்து மெயினான ஒரு டீயை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மற்ற 2 டீ வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அந்த முதலாவது டீ வந்து டைமு, 2வது டீ வந்து டேலண்ட்டு, 3வது டீ வந்து ட்ரெஷர். 3வது உபகரணம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது, how well did we manage our asset management. டைம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, மற்ற எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு, அதே போல் அசெட் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நம்முடைய சொத்துக்களை எப்படி நம்ம கையாண்டோம், பணத்தை எப்படி கையாண்டோம், கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த 3 காரியத்தையும் எப்படி கையாண்டோம் என்று தான் கர்த்தர் அன்றைக்கு வந்து அந்த நாளிலே குவாலிஃபை ஆகிறதுக்கு இது இந்த காரியத்தில் நம்ம வந்து கொஞ்சம் உக்ரானக்காரனாக இருக்கணும். You got to be a good steward handling these 3 T. ஏன் இந்த 3 டீனா, இந்த 3 டீமே நம்மளது கிடையாது, கர்த்தருடையது. All these T's belongs to God, not ours. நேரம், தாளந்து, சொத்து அல்லது பணம், இந்த 3 வந்து நம்மளது கிடையாது. உங்களுக்கு 24 மணி நேரமும் எனக்கு 36 மணி நேரமும் ஆர்டர் கொடுக்குறாரா ஒரு நாளுக்கு? இல்லை எனக்கு வந்து 24 மணி நேரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் இல்லைன்னா பில் கேட்ஸுக்கு, இல்லைன்னா யார் பெரிய ஊழியக்காரர் நல்ல அனாயிண்டட் அவங்களுக்கு வந்து ஒரு 40 ஹவர் கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு. எல்லாருக்குமே ஒரே 24 ஹவர்ஸ் தான்.
ஒரு நாளைக்கு பட்சம் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனால் அதை கொடுத்துட்டு கணக்கு கேட்க போறாரு. என்னுடைய நேரத்தை நீ எப்படி பயன்படுத்தின, கமான் கிவ் மீ தி அக்கவுண்ட்ஸ். அதை பொறுத்து தான் இருக்குது கடைசி காலத்தில் நம்முடைய அந்த தப்பித்து கொள்ளக்கூடிய அந்த நபர்களாக நாம் இருப்போமா, எலெக்டடா இல்லையான்னு சொல்லிட்டு. ஐயா ஆண்டவரே இந்த டைம் நான் இப்படி பண்ணேன், லாக்டவுன் கொடுத்தேன், என்ன பண்ணீங்கன்னு கேட்பாரு. லாக்டவுன்ல உட்காந்துட்டு சும்மா சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தீங்களா, இல்ல அதை பிரயோஜனமாக பயன்படுத்துறீங்களா, கர்த்தர் சொன்ன மாதிரி செஞ்சோமா என்றதுதான் இப்போ கேள்வி. டைம் லாக்டவுன்ல என்ன பண்ணோம்? ஆண்டவரே லாக்டவுன்ல வீட்டில் தான் போர் அடிச்சுக்கிட்டு ஒரே சோம்பேறித்தனமா இருந்து ரொம்ப தூங்கி தூங்கி வாங்கிட்டு இருந்தேன். அப்படியா? அதுக்கேற்ற ஒரு ரிவார்ட் இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்குது நமக்கு. ஸோ இட்ஸ் அப் டு அஸ். இந்த 3 அப்புறம் தாளந்து. ஆண்டவரே எனக்கு ஒரு தாளந்தும் கிடையாது ஆண்டவரே. அவங்கள மாதிரி நல்லா சூப்பரா என்ன மாதிரி மியூசிக் வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, என்ன மாதிரி நடனம் ஆடுறாங்க, என்ன மாதிரி கர்த்தருக்காக இந்த ஆர்ட் கிராஃப்ட்லாம் பண்றாங்க, என்னென்னோ கர்த்தருக்காக இந்த டிசைன்லாம் பண்ணி ஏதோ கட்டுறாங்களே. வேதத்தின்படி 1 தாளந்து, 2 தாளந்து, அப்புறம் 5 தாளந்தா, 4 தாளந்து, என்ன தாளந்து இருக்குதோ. நீங்களும் நானும் 5 தாளந்து இருக்கிறவனை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது. எனக்கு 5 தாளந்து இருந்த மாதிரி அவனுக்கு 5 தாளந்து இருக்கிற மாதிரி எனக்கு இருந்திருந்தா கர்த்தருடைய ராஜ்யத்தை பயங்கரமா கட்டியிருப்பேன், எல்லாம் உலகம் ஃபுல்லா போய் சுத்தி பிரசங்கம் பண்ணிருப்பேன். எனக்கு ஒரு தாளந்துமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஒரு குரூப். வேதத்தின்படி அட்லீஸ்ட் 1 தாளந்தாவது எல்லாரும் கொடுத்துரு. அட்லீஸ்ட் ஒரு ஜபம் பண்ற தாளந்தாவது, கை தட்டுற ஒரு தாளந்தாவது, இல்லை ஒரு ஹம் பண்ற ஒரு தாளந்தாவது ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் 1 தாளந்தாவது பிறந்த இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனுக்கும் 1 தாளந்து மினிமம் இருக்குது. அதுக்கு மேல அந்த தாளந்தை வளர்த்து கொள்கிறவர்கள் ஒரு சிலர் வந்து they are born with 5 talents. Some people are born with 4 talents. Some people are born with only 1 talent. ஆனா தாளந்தே இல்லைன்னு யாருன்னா சொல்லி உட்காந்துட்டு இருப்போம்னா வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். This is the time to rise up. ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஒரு சில பேர் வந்து நான் பார்க்குறேன், எனக்கு படிப்பறிவுலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பறிவு இல்லாதவனுக்கும் கர்த்தர் தாளந்தை கொடுத்துருக்கிறார். படிப்பறிவு இல்லாத ஒரு அந்த ஜபம் போதும் ஆண்டவர். படிப்பறிவு இல்லாத ஒரு நல்ல குணம், பிறருக்கு போஷிக்கக்கூடிய ஒரு தன்மை சில பேர் இருக்கிறோம். வரவங்களுக்கு சில பேர் ஹாஸ்பிட்டாலிட்டி போயிட்டு அந்த சபையில போயிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணுவாங்க, கிளீன் பண்ணுவாங்க. அது போதும் ஆண்டவருக்கு. அந்த தாளந்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதை வளர்த்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்துல நாம் சர்வைவ் ஆகும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா பணம், சொத்து. ஓகேங்களா? எதை செஞ்சாலும் பணம் இல்லாம செய்ய முடியாது. சரியா? எதை செஞ்சாலும் பணம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்ய முடியாது. We cannot survive without money in this world. அப்புறம் எதையுமே செய்ய முடியாது பணம் இல்லாம. அப்போ எதை செஞ்சாலும் அந்த பணம் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இப்ப இந்த ஜூம்ல உட்கார்ந்து இருக்கிறோம். Time is involved. Time is money. கரெக்டா? இப்போ வேலைக்கு போறோம், 1 ஹவருக்கு இவ்வளவு பே பண்றாங்க, ஒரு வாரத்துக்கு இவ்வளவு, மாசத்துக்கு. அப்ப எல்லாமே டைம் பொறுத்து தான் they are paying. அப்ப time is money. அப்ப money is also important as equal to time. சரிங்களா? அப்ப இந்த நேரத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தலாம், அதே நேரத்தில் தாளந்து மற்றும் இந்த டைம். இன்றைக்கு மெயினா வந்து இந்த பணத்தை குறித்து நம்ம பேசுவோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தோம்னா அநேகமாக இந்த ட்ரெஷரு, இந்த பணத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்காரு. மற்ற எல்லா காரியத்தை விட இதை குறித்து, இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், நம்முடைய சுபாவம் பணத்துக்கு நேராக எப்படி இருக்குது, இந்த காரியத்தெல்லாம் நிறைய ஆண்டவர் நிறைய பிரின்சிபல் கோட்பாடுகளை கொண்டு பேசியிருக்கிறார். ஓகே,
a lot of things. Jesus spoke a lot of things on money rather than anything else. மற்ற காரியங்கள்லாம் பேசினாரு, ஆனால் பணத்தை குறித்து கொஞ்சம் இன்னும் கடினமாக அவர் பேசியிருக்கிறார். ஒரு சில சபைகளில் ஒரு சில ஊழியர்கள் வந்து பணத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணத்தை குறித்து நிறைய பேசுறான்னு சொல்லிட்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறது குறித்து நிறைய பேசிட்டு இருப்பாங்க. 100 பவுண்டு கொடுத்தீங்கன்னா 1000 பவுண்டு அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க 200 பவுண்டு கொடுத்தீங்கன்னா 2000 பவுண்டு கொடு, இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதை குறித்து ஆண்டவர் வந்து பேசல. பணத்தின் மேல் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குது அதை குறித்து தான் நிறைய பேசினார். How is our attitude towards money, towards treasure, towards our all that we have? நமக்கு இருக்கிற சொத்து, சுகம், பணம், லேண்ட், பேங்க் அக்கவுண்ட், சேவிங்ஸ், அம்மாவுடைய சேவிங், பென்ஷன் சேவிங் மணி, சும்மா விளையாட்டு சொல்றோம். ஸோ இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பென்ஷன் மணி வந்து பெரிய இது. இங்க அதாவது அதுக்காக அதை வெயிட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, வெயிட் பண்ணி அந்த பென்ஷன் மணி வந்த உடனே அதை வச்சு பயங்கர பிளான். ஏன்னா தே கெட் ஃபேட் பென்ஷன் மணி. அப்போ ஓவரால் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா their hope is about the future pension fat money. ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், எக்கானமி கிராஷ் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் காலையில் ஏந்துக்க போகிறோம், அன்றைக்கு காலையில் நியூஸ் என்னவா இருக்க போகுதுன்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில், சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு, பென்ஷன் மணி எல்லாமே நோ வேல்யூ என்ற நியூஸ் வரப்போகுது. இன்னைக்கு ஏற்றி கொள்ளுங்க. இது தீர்க்க தரிசனம் கிடையாது, வசனத்தின் படி நான் பேசுகிறேன். ஒரு நாள் காலையில் நம்ம ஏந்திருப்போம், அன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுடைய பணம், பேங்க்ல இருக்கிற சேவிங் அக்கௌண்ட்டு அல்லது கையில் இருக்கிற பணம், உங்கள் சொத்து, வீடு, பென்ஷன் மணி எல்லாமே பேங்க்ரப்ட், அதுக்கு நோ வேல்யூ என்ற நாள் வந்து கொண்டிருக்கிறது. தட் இஸ் த எக்கானமி கிராஷ். அதுதான் சர்வதேச பங்கு கிராஷ், முடக்கம், சுக்குநூறா உடைய போகிறது. அதுக்கு தான் காத்துட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த கொரோனா நடந்துகிட்டு இருக்குது. கருப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியம் நடந்தது. அதெல்லாம் வந்து போய் ஒரு சில இடத்துல நடந்த ஒரு சில காரியத்தை அப்படியே அதை மாற்றி அரசியல்வாதிகள் பின்னாடி இருந்து செயல்படுகிற இந்த ராஜ்யத்தை கொண்டு வரணும்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறவர்கள், உலகத்தை ஆளணும்னு சொல்றவங்களாம் இந்த BLM பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ஸ்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் அப்பத்தமான கன்ஃபியூசிங் ப்ராப்ளம். 1% தான் அதெல்லாம் உண்மை, மற்றதெல்லாம் போய் அதை வச்சுக்கிட்டு நிறைய இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆப்பிரிக்கன்ஸ் மற்றும் மற்ற டார்க் ஸ்கின் பீப்புளெலாம் அதுக்கு சைடு போயிட்டு கிறிஸ்தவர்களே சப்போர்ட் பண்ணிட்டு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் demons tactics. It's one of devil's deceiving. சரிங்களா? அதுக்கு நாம் முற்போம். அந்த உலகத்தில் இப்போ நடக்கிற எல்லா காரியமே வந்து நல்லது போல காட்சி அளிக்கும், ஆனால் அதெல்லாம் வஞ்சிக்கப்படுறதுக்கு தான் நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நம்ம வஞ்சித்திருக்கிறோம். அதனால let us be wise. ஞானத்தோடு செயல்படும், புத்தியோடு செயல்படும். உடனே போயிட்டு அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, we all have come from one race. சரிங்களா? வெள்ளையர்களோ கருப்பர்களோ மஞ்சள் நிறத்தவர்களோ இதெல்லாம் யாருமே கிடையாது. we all so one God. ஆதாம்ல இருந்து எல்லாம் வந்தோம். அப்புறம் அங்கிருந்து நோவா காலத்திலிருந்து பல ரேசஸ் பிரிந்தது. நம்ம எல்லோரும் ஒரே ரேஸ் தான். நீங்க அந்த ரேஸ், நீங்க இந்த ரேஸ், நீங்க அந்த நேரம் இந்த நேரம் என்று சொல்றதுக்கே சான்ஸே கிடையாது. சரிங்களா? இதை அவன் பயன்படுத்துகிறான். இந்த உலகத்தை மெயினா அவங்க நோக்கம் என்ன தெரியுங்களா? they want to crash the economy completely. ஏன் எல்லா செக்டர்லையும் ஓரினை சேர்க்கை பிரச்சனை, ஐடென்டிட்டி பிரச்சனை, இப்போ இந்த கருப்பர்கள் பிரச்சனை, இந்தியாவில் பலவிதமான மற்ற பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள், இதெல்லாம் தூண்டுறது யார் தெரியுங்களா? பின்னாடி இருந்து அந்த ராஜ்யத்தை, அந்த 10
ராஜாக்கள் சேர்ந்து உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி தான் இதெல்லாம். அதில் நம்ம போய் மாட்டிக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் we got to be color blind people. கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த கண்ணாடியை போட்டுக்கணும். உலகம் ஒவ்வொரு முறை கொடுக்குற கண்ணாடியை நம்ம போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், அந்த கலர் தான் தெரியும். ஆமா, இவங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க கொடுப்பாங்க, என்ன அந்த ரெட் கிளாஸை போட்டுக்கோ. ரெட் கிளாஸை போட்டு பார்த்தோன்னா ஆமா இவங்கெல்லாம் சொல்றது ரெட்டாக தான் தெரியுது. ப்ளூ கிளாஸை கொடுப்பாங்க. ப்ளூ கிளாஸ் போட்டு நீ பாரு, உலகம் ஃபுல்லாக ப்ளூவாக தான் இருக்குது. ப்ளூ கிளாஸ் அவங்க கூட்டவன உடனே போட்டுக்கிட்டு ஆமா இவங்க சொல்றது கரெக்ட், போய் சப்போர்ட் பண்ணுவோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் சபையெல்லாம் ஒன்னா எல்லாம் சேர்ந்து எல்லாம் ப்ளூவாக தான் தெரியுது. கர்த்தருடைய கிளாஸை போட்டு பார்த்தோம்னா வேதத்தின்படி கர்த்தருடைய பார்வையில் பார்த்தோம்னா கரெக்டா வேத அறிவில் பார்க்கும்போது நாம கர்த்தர் பார்க்குற விதமா எல்லாத்தையும் பார்ப்போம். இதை பிசாசு கொண்டு வரான். இந்த கன்ஃபியூஷன் பிசாஸ் தான். அவங்களுக்கு விரோதமா நான் எழும்பல, ஆனா இவங்க உள்ள இருக்கிறவங்களே இதை கன்ஃபியூஸ் பண்ணி இவங்க எல்லாம் எழும்புறாங்க பார்த்தீங்களா கிறிஸ்தவர்களே. அதுக்கு நான் நிற்க மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஜபம் கூட பண்ண மாட்டேன். ஏனால் அது தேவனுக்கு விரும்பாத ஒரு ஜபம். சரிங்களா? தேவனுக்கு உரிய அவருடைய சித்தத்துக்கு காரியங்களை நம்ம செய்யணும். ஓகே, அப்போ இதெல்லாம் இந்த 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 உலக பங்கு சந்தையை உடைக்கிறதுக்கு வகை தேடி தெரிஞ்சிருக்கிறதுனால அதுல ஒன் ஆஃப் த மெயின் திங் வந்து இந்த பணம். ஒரு நாள் காலையில நம்ம எழுந்திருக்கும் போது நம்மளுடைய பென்ஷன் மணி, பேங்க் அக்கௌண்ட், நம்மளுடைய வீட்டுடைய மதிப்பு ஒன்றுமில்லாம போற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள், அந்த நாளில் நீங்களும் ஆண்டவர் தான் விடப்படுவீர்கள். You will be left alone, only with God and you, only me and God. அதுக்காக தான் ஆண்டவர் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றார். நம்மளுடைய இருதயம் எங்க இருக்கணும் சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்றாரு. இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் எங்க இருக்குது? பணத்துல இருக்குதா, சொத்துல இருக்குதா? ஓ, என்னுடைய வீட்டு வேலை இவ்வளவு கோடி தேரும், ஏதாவது நான் கூட எனக்கு பிரச்சனைகளை, இவ்வளோ சொத்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மீது நம்மளுடைய கண்கள் இருக்கும் என்றால் it's going to be crashing very soon. So இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பல காரியங்களை சொன்னார். அப்போ பணத்தை பத்தி, சொத்தை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் ஒரு சஜஷனா எங்கேயுமே சொல்லல, கமாண்டா தான் சொல்லியிருக்காரு, கட்டளையா சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுன அப்படிப்பட்ட காரியமே இயேசு சொல்லல. சொத்து பணம் என்ற காரியத்தில் வரும்பொழுது மூன்றாவது உபகரணத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். நேரம், தாளந்து, பணம் அல்லது சொத்து. இதை எப்படி நம்ம கையாளுறோம் என்பதை வைத்து தான் இருக்கிறது நம்முடைய ஃபியூச்சர் சேஃப்டி. இன்றைக்கெல்லாம் சொல்றாங்க ஜாப் சேஃப்டி, ஃபியூச்சர் செக்யூரா இருக்குது, பென்ஷன் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸு. நான் சொல்றேன் இது எல்லாமே மாயமாலம் தான். இட்ஸ் ஆல் ஓகே. இன்னும் பழைய காலத்தில் போன ஜெனரேஷன் ஆட்களுக்கெல்லாம் ஓகே. ஆனால் இந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிற நமக்கு அதன் மீது நம்முடைய சிந்தனை, அதன் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கும் என்றால் இந்த நாட்களில் வாழ்வது ஒரு ஒரு ப்ரிவிலேஜான ஒரு காரியம். அதே நேரத்தில் இந்த நாட்களில் பிளைண்டாக வாழ்ந்தோன்னா, குருடர்களை போல வாழ்ந்தோம்னா நம்மை விட பரிதபிக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து ஸ்டடி பண்ணி நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போறார் சீக்கிரமா. 2000 ஆண்டாக இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னாங்களா? அது கிடையாது. இது நிச்சயமாகவே வரக்கூடிய நாட்களை நாம் இருக்கிறோம். We are such a privileged people. At the same time, we will be considered as very deceived if you and me are not careful. பணம் சொத்து, வீடு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷம் நிறைய பொக்கிஷம் வச்சுட்டு இருக்கிறோமா? பணக்காரர்களா இருக்கிறது தப்பா? இல்ல, ஆண்டவர் அதை சொல்லல. நம்மளுடைய சுபாவம் நம்ம பொக்கிஷத்தின் மீது எப்படியா இருக்குது அதுதான் ஆண்டவர் செக் பண்றாரு. அதுதான் பெரிய பிரச்சனை. பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். எவ்வளவு அதிகமா பொக்கிஷம், சொத்து, சுகம்,
பணம் இருக்குதோ அவ்வளோக்கு நம்ம ரிஸ்க் தான். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். 22ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது மற்றவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. வெரி கிளியர்லி ஆண்டவர் கிளியரா இந்த இடத்துல எழுதி வச்சிட்டார். முதலாவது காரியம் உங்கள் மத்தியில் இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து முதல் காரியம், இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அந்த கட்டளையாக நமக்கு கடந்து வருகிறது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். Today is a direct command from Jesus. ஓகே, இந்த ஸ்கிரிப்சர் இப்போ வாசித்த பகுதியின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நேரடியாக கட்டளை எடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. He is giving us a direct command. He is pointing out. He want to point out that this is a direct command we see in this passage. So do not. 19ஆம் வசனம். பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். கட்டளையிடுறார். இது கட்டளை. பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். Do not lay up or store up. ஆங்கிலத்தில் அப்படிதான் வாசிக்கணும். Do not lay up. ஓகே, சரியான மீனிங் அந்த லே அப்புக்கு ஸ்டோர் அப், சேர்த்து வைக்காதீங்க. இன்னும் சரியான அதனுடைய உண்மையான கிரேக்க பதம் குவித்து வைக்காதீர்கள். அதான் அதனுடைய ரியல் அர்த்தம். Do not accumulate. குவிக்காதீங்கன்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு நான் பேசும்போது என்னால் ஷுவராக சொல்ல முடியும், உங்கள் எல்லாருக்கும் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கும் இருக்குது சேவிங் அக்கௌண்ட்டு. அது தப்பா இல்லை. ஆண்டவருடைய காரியம் என்னன்னா, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 24ஆம் வசனத்தில் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். கடைசியில் அந்த வசனம் you cannot serve God and mammon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமன்னா உலக பொருள். தமிழ்ல சரியான டிரான்ஸ்லேஷன். அப்போ பணம் சொல்லும்போது பொருட்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. அப்போ அந்த பொருள் வரும்பொழுது ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, நீ அளவுக்கு அதிகமா சேர்க்கிறியா, குவிக்கிறியா, சொத்து குவிக்கிறியா, அளவுக்கு அதிகமா பணத்தை சேகரிக்கிறாயா? Are you laying up treasure on earth? இந்த பூமியிலே அளவுக்கு அதிகமாக பொக்கிஷத்தை குவிக்கிறாயா என்பதுதான் இன்னைக்கு சவால். அப்போ அங்க ஆண்டவர் கட்டளையே சொல்றாரு, பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சரிங்களா? 20ஆம் வசனம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். Again it's a command. ஆங்கிலத்தில் பார்க்கணும். But lay up yourself அப்படின்னு சொல்லி வருது. It's a direct command. நான் எதை வலியுறுத்துறேன்னா, நேரடியான ஒரு கட்டளை. இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடியான ஒரு கட்டளை நமக்கு நேரா வருது. Do not, சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கமாண்ட் சொல்றாரு ஆண்டவர். அப்புறம் 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அண்டர்லைன் பண்ணுங்க, ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 இடத்துல கூடாது கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். No one can serve 2 masters, for either he will hate the one and love the other, or else he will be loyal to the one and despise the other. You cannot serve God and mammon. ஆண்டவர் clear that you cannot. உங்களால் கூடாது. Wow, it's so powerful. வெல்த், ட்ரெஷர், இல்லை உங்க ஆம்பிஷன், உங்களுடைய கொள்கை, இந்த உலகத்தில் அப்படியே குவிக்கணும்னு சொல்ற ஒரு சில
ஆசை, பேராசை, அளவுக்கு அதிகமான ஆசை, இதெல்லாம் ஆண்டவர் இதுல இந்த பகுதியில் போட்டிருக்கிறாரு. அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? There are so many Christians who think they can do what Christ said they cannot do. அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்து எதை உங்களால் கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் என்னால கூடும்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இல்லையே, கர்த்தருக்கும் நான் இந்த உலக பொருளும் வச்சுக்கிட்டே நான் ஆண்டவரை கரெக்டா என்னால் சேவிக்க முடியும். இல்ல சொத்து நல்லா எக்கச்சக்கமா குவிச்சுக்கிட்டு நான் கர்த்தர் மீது அன்பா இருந்து கர்த்தருடைய பிள்ளை என்னால் வாழ முடியும். It's very sad to see people live in the deliberate sin where Jesus himself told that they cannot serve two masters, but so many Christians live that they can what Christ said that they cannot. அப்போ மிகவும் பயங்கரமான ஒரு கொடிய பாவம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்து எதை உங்களால் கூடாதுன்னு சொன்னாரோ அதை எங்களால் கூடும் சொல்லிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. பிரசங்கிமார்கள் இருந்து, சபை தலைவர்கள் இருந்து, போதவர்கள் இருந்து, பாஸ்டர்கள் இருந்து, பிலீவர்ஸ்ல இருந்து அநேகர், மெனி. ஒரு சிலரே உண்மையா இருக்கிறவங்க கர்த்தர் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வெகு சிலர் தான். ஆனால் அநேகர் அப்படிப்பட்ட ஆட்டிடியூட்ல வாழல. எஸ்பெஷலி when it comes to சொத்து குவிப்பதில் அல்லது பணம் சேகரிப்பதில், அந்த விஷயத்துல அநேகர் ஃபெயில் தான். இயேசு சொன்னார், அநேகர் அவரை விட்டு போயிடுவாங்க. many will be offended. many, majority. ஏன் என்றால் பேராசை. கிறிஸ்துவின் சரீரம் அவரோட முழு சரீரம், கரெக்டா? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அவருடைய முழு சரீரம். அவருடைய தலை, அவர் தான் தலையா இருக்கிறாரு. உடம்பு முழுவதும் அவருடைய சரீரம் தான் நாம. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, கடைசி ஆதாம் அல்லது இரண்டாவது ஆதாம். முதலாவது ஆதாம் யாரு? தேவன் உண்டாக்கின மனிதன். முதலாம் ஆதாமுக்கு தேவன் ஒரு மணவாட்டியை உண்டாக்குறார். God prepares a bride for first Adam in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு, முதலாவது ஆதாம் ஆகிய முதல் மனிதனுக்கு ஒரு மனைவியை, ஒரு மணவாட்டியை தேவன் உண்டு பண்ணுகிறார். முதலாவது ஆதாமுடைய சரீரத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து, விலா எலும்பை எடுத்து ஒரு மணவாட்டியை உண்டாக்குறார், மனைவியை உண்டாக்குறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகையில இரண்டாவது ஆதாம், கடைசி ஆதாமுக்கு என்று மணவாட்டியை அவருடைய சரீரத்திலிருந்து, பாடி ஆஃப் த கிரைஸ்ட்ல இருந்து, சரீரமாகிய சபையிலிருந்து ஒரு பகுதியாகிய ஒரு குறிப்பிட்ட சொற்ப மனிதர்களை தான் அவர் மணவாட்டியாய் தேர்ந்தெடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நாங்க எல்லாம் போயிட்டோம், நாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாம் நாங்களாம் மணவாட்டி தான். யார் சொன்னா? முதலாவது ஆதாமுக்கு மணவாட்டி ஒரு சைட்ல only the portion became his bride. அதே போலதான் இரண்டாவது மணவாட்டியை நாமெல்லாம் நான் அவருடைய மணவாட்டி ஆயிடுவேன், சீயோன்ல போயிடுவேன் சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த போர்ஷனை நம்ம இருக்கிறோமா? அப்போ போயிடுவோம். அவருடைய விலா எலும்பு ஒரு சொற்பமானது, சின்ன பகுதி. ஏன் சொல்றேன்னா, அநேக கிறிஸ்தவர்களாகிய இது கிறிஸ்தவர்கள் மாத்திரமான டீச்சிங் தான். அவிசுவாசிகள் ஏற்கனவே அவர்கள் மரித்து தான் இருக்கிறாங்க. ஆவிக்கிற பிரகாரம் அவங்க மரிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம கிறிஸ்தவர்களாகிய நாம், if you and me need to be elected as his bride, then we better be that portion of Christ, the precious portion where God himself will set apart to be as his bride. அவருடைய மணவாட்டியாய் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த பகுதியாய் நாம் இருக்க வேண்டும்.
எந்த பகுதி அவர் தேர்ந்தெடுப்பார் தெரியுங்களா? அவரை சேவிக்கிறவர்கள், உண்மையா சேவை செய்கிறவர்கள், அவரை மாத்திரம் சேவித்தவர்கள். only those who serve God. உங்களால் கூடாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் சேவை செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ அதுல அர்த்தம் என்னன்னா, 2 எஜமான் வேணா, ஒரு எஜமான் தான் வேணும். we have to select who is our master. ட்ரெஷரா, மணியா அல்லது இயேசுவா நம்மளுடைய எஜமான்? அதான் சேலஞ்ச் கடைசி நாட்கள்ல. money is important. if we have money as our master, பணம் சொத்து நம்முடைய எஜமானா இருப்பான் என்றால், he will be a lousy master. அந்த பணம் நம்மை ஆளுகை செய்யும். அந்த பணம் சொல்ற மாதிரி தான் நம்ம நடப்போம். அந்த பணத்தை வைத்து, சொத்தை வைத்து தான் நீங்க எல்லா டிசிஷனும் எடுப்பீங்களே. 21 உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்க பணம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். உங்க டிசிஷன் எல்லாமே will be based on உங்க சொத்து தான். ஆனா பணத்தை எஜமானா வைக்காம, பணத்தை உங்களுடைய சர்வெண்ட்டை வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், வேலைக்காரனா. money is a great servant. நீங்க சொல்ற பிரகாரம்லாம் பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை தான் ஆண்டவர் இங்க அட்ரஸ் பண்றாரு. பணம் உங்ககிட்ட எவ்வளவு நாள் இருக்கலாம், ஆனால் அதை எப்படி நாம செயல்படுத்தணும் என்பதுதான் முக்கியமான காரியம். money is a lousy master, but money is a excellent servant. பணத்தை கையில வச்சுட்டு அவனை இதை செய்ய சொன்னா எல்லாம் செய்வான். பணம் வச்சுட்டு எல்லாம் எதுனாலும் we can buy. ஸோ அநேகர் இந்த மாஸ் சொத்து குவிப்பது, மாஸ் பணம் சேகரிப்பது, மாஸ் பல காரியங்களை குவிக்கிறது, accumulating so many things, that is what God is going to ask us. அதுதான் கர்த்தர் நியாய தீர்ப்புல கொண்டு வர போகிறார். அதுதான் நாம எலெக்ஷன்ல நமக்கு வச்சிருக்குது. எத்தனை செருப்பு ஜோடி வச்சிருக்கிறீங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்? எனக்கு ஜெயலலிதா ஞாபகம் தான் வருது. அவங்க ஒரு காரியத்தை காட்டினாங்க. எத்தனை அப்படின்னா 10,000 ஜோடி செருப்போ அவ்வளோத்தையும் போட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. எத்தனை வீடு, எத்தனை சொத்து, எவ்வளவு கோடி கோடியான பணம். ஆனா அவங்க செத்தாங்க, அதை ஒண்ணு கூட அனுபவிக்கவே இல்லை. அவங்க நோய் நொடியோடு தான் செத்தாங்க. That is what the money will do for us. பணம் பிரச்சனை இல்லை, ஆனால் சொத்து குவிப்பு தான் பிரச்சனை. அக்குமுலேட்டிங் தான் பிரச்சனை. ஓ, ஜெயலலிதா மாதிரி எனக்கு 1000 செருப்பு இல்லப்பா, தப்பிச்சேன்பா. நோ, 4 செருப்பு ஜோடி தானே முடிஞ்சு இல்ல. யூ கேன் ஹேவ். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். கரெக்டா? எல்லாவற்றையும் வேதத்தில் சொல்ற இந்த வார்த்தை, அதுதான் பரிசேயர்கள் கோட்டை விட்டாங்க. வார்த்தை வச்சுக்கிட்டு மேசியாவை விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும். மேசியா வந்தாருன்னா எலியா அபிஷேகம் பண்ண, ஆனா எலியாவின் ஆவியில வந்தான் யோவான் ஸ்நானன் அபிஷேகம் பண்ணதான் அந்த ஆவியை விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட டீச்சிங்ல நிறைய பேர் அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ 4 ஜோடி செருப்பு இருக்கக்கூடாதா? அது கிடையாது. ஆவி, வாட் இஸ் யுவர் ஸ்பிரிட்? கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு 4 ஜோடி செருப்பு தேவை என்றால் கர்த்தர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. உங்களுடைய வேலை அப்படிப்பட்டதா இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செருப்பு போட வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூட்டு போட வேண்டியதா இருக்கும். காலையில ஒரு 5 காலங்காத்தால 5 மணிக்கு ஒரு சபையில பிரசங்கம், 8 மணிக்கு ஒரு சபையில பிரசங்கம், 10 மணிக்கு ஒரு சபையில பிரசங்கம், 11 மணிக்கு ஒரு சபையில பிரசங்கம், அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு பிற்பாடு 1 மணிக்கு ஒரு சபையில பிரசங்கம், திருப்பி 3 மணிக்கு 5 மணிக்கு, அப்புறம் நைட்டு ஒரு சபையில பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஃபிளைட் தேவை. அந்த பாஸ்டர் ஏரோப்ளேன் வாங்கிட்டாரு. என்னுடைய நெக்ஸ்ட் கோல், எப்போ நான் ஏரோப்ளேன், ஆண்டவரே ஏரோப்ளேன் தாங்க. இன்னைக்கு வளர்ற எல்லா பாஸ்டர்களுடைய கோல் ஏரோப்ளேன் வாங்கிடணும். எதுக்கு? ஏரோப்ளேன்ல இருந்து ஒரே ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு. ஆண்டவர் இருதயத்தை பாரு, நோக்கத்தை பார்க்கிறார். எதுக்கு? சோ உங்களுக்கு உங்ககிட்ட ஒருவேளை 1000 செருப்பு இருக்கலாம். அதை வச்சுட்டோ அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, ஒரே அவங்க வாங்கிறாங்க, நானும் வாங்கிட்டேன். இதுதான் நடக்குது இன்றைக்கு உலகத்துல. அந்த பாஸ்டர் நல்ல பணக்கார, நல்ல சுகபோகமா
விசுவாசிங்க எல்லாருமே எங்களுக்கு அது தேவை. ராஜாக்களின் பிள்ளைகள், சொத்தை குவிப்போம், சேகரிப்போம், அக்குமுலேட் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே பூமியில திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். கிராஷ் வருதுன்றாரு, எக்கானமி கிராஷ் வருது. ஜெயலலிதா கதிதான். எத்தனை சொத்து, எத்தனை. See, these are all some examples God is showing us for Christians. ஓகேங்களா? Accumulation is sin. எனக்கு பேங்க் சேவிங் அக்கவுண்ட் இருக்குது. ஆனா என்ன பர்பஸ், எதுக்கு, நான் என்ன பண்றேன், அதை வச்சு தான் ஆண்டவர் எனக்கு he will deal with me. உங்க இன்கம் வருஷம் ஆண்டவர் இன்கிரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பிரைஸ் லார்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கே வச்சுக்கிறதுக்காக கொடுக்குறாரு. அதுல ஒரு பகுதி யாருக்கோ வச்சிருக்கிறாரு, யாரையோ தாங்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு சில உங்களுடைய நற்கிரியைகளுக்காக கர்த்தர் கொடுக்குறாரு. கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது அதிகமாக கொடுக்குறாரு. ஜான் வெஸ்லியினுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா சூப்பர். கடைசி வரைக்கும் அவரை அந்த 10% வாழ்ந்துட்டு போயிட்டார். முதல் 90% வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் 10% டைத்து கொடுத்தாரு. அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. தேவைகளை அதிகரிக்கவே இல்லை அவர். இந்த வருஷம் எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துடுச்சு, அப்போ இன்னொரு புது கார் வாங்கி மாசம் இஎம்ஐ கட்டுவோம் எக்ஸ்ட்ரா. இல்லையே, தேவை கிடையாது. அக்யூமுலேட்டிங். நான் சொல்றேன், உங்களாலையும் என்னாலையும் கூடாது. ஆண்டவர் கூடாதுன்னு சொன்னதை கண்டிப்பா முடியாது. ஒண்ணு ஆண்டவர் எஜமானு, இல்லைன்னா சொத்து தான் எஜமான், உலக பொருள் தான் எஜமான். இது ரெண்டுத்துல யார் எஜமான் என்று சொல்லி நாம தேர்ந்தெடுக்கணும். ஏன் இது ஆண்டவர் சொல்றாரு தெரியுங்களா? கடைசி காலத்துல அவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. என்ன விசுவாசம் தெரியுங்களா? கடைசி காலத்துல அவர் வரும்பொழுது இதை விட்டுட்டு போ, தன்னுடைய வீட்டையாவது, பிள்ளையாவது, புருஷனையாவது, சொத்தையாவது, மனைவியாவதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நல்ல வேலை அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லனால அதெல்லாம் அடங்கி இருக்குது. சரிங்களா? சேலஞ்ச் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த லாஸ்ட் செஷன்ல பேசும்போது உங்களுக்கு இது புரியும். ஒரு காலகட்டத்தில் இவங்களெல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நேரம் நமக்காக வந்து கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் அக்யூமுலேட்டட் பர்சன், சொத்து அதிக அளவில் சொத்து குவித்து சேகரித்தவர்களுக்கு வீட்டையாவது சொத்தையாவது விட்டு போக மனசு வராது. That will pull them down. ஒரு வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டை விட்டுட்டு போயிடலாம். 10 வீடு வச்சிருக்கிறவர்களுக்கு கஷ்டம், கடினம், கூடாது. ஆண்டவர் சொல்றார், உங்களால் கூடாதுன்ட்டார் ஆண்டவர். So that's a challenge. 10 வீடு வச்சிருக்கிற தப்பா தெரியல, அந்த மனிதனை பொறுத்து இருக்கு. அந்த 10 வீடை எப்படி அவர் பயன்படுத்துறார் என்பதை வைத்து பொறுத்து இருக்கிறது. ஒரு வீடு வச்சுக்கிட்டே 10 வீடு இருக்கிறவங்க லெவல்ல வாழறவங்க இருக்கிறாங்க, அதுவும் தப்பு தான். ஸோ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அது ஒரு வீட்டை விட்டு போறதுக்கு மனசு வராது சில பேருக்கு. ஏன்னா அவ்வளோ லக்ஸூரியஸா they set it up for them. So the challenge today is how we handle this treasure in our life, this time and talent. நம்ம இந்த நேரத்தையும் தாளந்தையும், எஸ்பெஷலி சொத்தை, பொக்கிஷத்தை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை வைத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில அந்த கடைசி 3.5 ஆண்டினுடைய அந்த மகா உபத்திர நாட்கள்ல இதை வைத்துதான் நம்முடைய முடிவு இருக்கிறது. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடனும் கண்ணங்கிட்டு திருடுவார்கள். ஃபுல் ஸ்டாப். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார். Do not lay up, store up, don't accumulate. So the key point is accumulating. Especially ladies, எத்தனை sarees, எத்தனை chains, எத்தனை மேக்கப் செட்டு, அதெல்லாம் துரு பிடிச்சி, அந்த துருலாம் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்ல போதான். எவ்வளோ நாள் வச்சிருந்து என்ன பயன்படுத்தவே இல்லை ஆண்டவர் இவரு, இவங்க யாருன்னா கொடுத்து இருந்திருக்கலாம் போல இருக்குன்னு சொல்ல அந்த தூசி வந்து சாட்சி சொல்ல போகுது. நீங்க பாரு, நீ எங்க பாருந்த, நான் அங்க உள்ளதான் இருந்தேன், வச்ச இடம் கூட தெரியல எங்க எங்க இருக்குது. கணவர் வந்து போன வருஷம் வாங்கி கொடுத்தது வந்து அது ஒரு முறை தான் போட்டேன், அதோட அது எங்கே போச்சே தெரியல. ஏழைகளுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க.
இப்படியா சொல்றாங்கன்னா ஆம்பளை வந்து அந்த வார்ட்ரோப்பை போய் திறப்பானா, திறந்துட்டு எதை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இதை போடலாமா அதை போடலாமான்னு யோசிச்சுட்டு கடைசியில் ஒன்று செலக்ட் பண்ணுவானா. பொம்பளை அப்படி கிடையாதான், வார்ட்ரோப்பை திறப்பாலாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரைக்கும் சும்மா புடவைங்க அது இது பயங்கரமான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். 1 2 3 4. ஐயோ எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லையே, எதை போட்டுப்பேன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிப்பாங்களாம். ஒரு கல்யாணம் வந்தா போதும், புருஷன் அவ்வளோ வாங்கி கொடுத்துருப்பாரு, இல்லை அவங்களே கூட வாங்கியிருப்பாங்க, அந்த கல்யாணத்துக்கு இன்னொன்று வாங்கணும். ஏன் போன வருஷம் ஒரு முறை தான் போடுவேன், அதுக்கப்புறம் போட மாட்டேன். உங்களை சொல்லலை, அந்த பக்கத்து கிராமத்தில் அந்த பக்கத்துலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் சூப்பர் ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாம் தயார் நிலையில தான் இருக்கிறோம். ஒரு முறை போட்டதை 10 முறை நிறைய முறை போட்டுட்டு இருக்கிறோம். சரியா? பார்ட்டி ட்ரெஸ் எஸ்பெஷலி. நானா பிரீத்திக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அது எங்கன்னு கேட்டா அது தெரியல இருக்குது, அது ஒரு முறை போட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல ஆண்டவர் வராரு இரு. நிறைய பேர் இந்த இடத்துல இந்த பொக்கிஷன் சொல்லும் போது ஐயோ பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய பணக்காரர்களை குத்து ஆண்டவர் பேசுற பொழுது நம்மளை பத்தி சொல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இது அடங்கும். இப்போ நான் சொன்ன உதாரணத்தை வச்சே how are we accumulating stuff in our lives? எவ்வளவு குவித்து கொண்டிருக்கோம். ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருந்தோம்னா ராஜ்யத்தின் கண்ணோட்டத்துல அவளை அப்படியே நம்ம சேரிட்டியா மாத்தி நற்கிரியைகளை செய்து பிறருக்கு உதவி செய்வதாக நம்ம மாறிடும். அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். தேவை இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கேமரா இருக்குது, எத்தனை ஃபோன்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ இதுக்காக யூஸ் பண்ணுறோம். 2 லைட் இருக்குது. இது யூஸ் பண்ணாமல் நம்ம உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அங்கே தான் கொஸ்டின் மார்க். போட்டி. அவங்க வீட்டில் அதை வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் வந்து அவனை ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி. நம்மளது ஃப்ளாட் ஸ்க்ரீன் 48 தானே, இல்லை அவங்க 68 வாங்கிட்டாங்க. பெருசு, அதோட பெருசு வேணும். வரார் ஆண்டவர் பெருசா பெரிய கொம்பு எடுத்துக்கிட்டு வர பெரிய டிவி கொடுக்க போறாரு, பெரிய ஷோ காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இதை நான் உங்ககிட்ட பேசிருக்கும்போது ஜோக்கா தான் பேசுறேன், ஆனா எனக்கே குத்துது. சரிங்களா? அதனால நான் ஒன்றும் பர்ஃபெக்டான ஆளாக இங்கே உட்காந்துட்டு நான் பேசுறேன். ஸோ பல டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலையில தான் நானும் இருக்கிறேன். சரிங்களா? பழைய ஷர்ட்டு டிஷர்ட்லாம் எல்லாம் எடுத்து போட வேண்டியது, சேரிட்டிக்கு போட வேண்டியதுலாம் இருக்குது. ஆண்டவர் உதவி செய்வாரா? நான் என்ன சொல்றேன்னா யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனா அதுக்கான ப்ரிப்பேர் அந்த ட்ராக்ல வந்துருவோம். அதுதான் முக்கியம். அந்த லெட் அஸ் கம் டு தட் ட்ராக். இந்த சொத்து குவிக்கிற காரியத்துல இறங்கிட வேணாம். சேமித்து அதிகமா வச்சுட்டு அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போயிட போகுது. அதுதான் வந்து கேள்வி. பிரயோஜனப்படுத்த வேணும். Do not store up yourself into the main. So the key word is accumulation. Okay, அதை நம்ம மறந்துடவே வேணாம். அக்யூமுலேட் பண்ணிட்டோம்னா அதுதான் பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யும். ட்ரெஷர், இந்த பத்தி பொக்கிஷன் சொல்லும் போது அது ரொம்ப கோல்டு சில்வர் அதை பத்தியே கிடையாது. அன்றாட நம்ம பயன்படுத்துகிற நம்மளுடைய உபகரணங்கள், உலக பொருட்களை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். அதுதான் ஆண்டவர் பேசினேன். வெள்ளி டம்ளர் 1 வச்சிருக்கலாம், 10 வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ண துரு பிடிச்சிருக்குதா, தூசி பிடிச்சிக்கிட்டு இருக்குதா? திங்க் அபவுட் இட். அதை விற்று ஏழைங்களுக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு. அந்த பணக்கார ஆளுகிட்ட அதுதான் சொன்னார். கீ என்னன்னா அதனால ஒரு பிரயோஜனம், ஆனால் மற்ற ஏழைகள் அதனால பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். ஸோ டெய்லி யூஸ் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற பொருட்களை எப்படி பயன்படுத்துகிறோம். சுத்தி பார்க்குறேன், எந்த ஏதாவது தூசி பிடிச்சி இங்கே கிடக்குதாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு சில தூசி பிடிச்சிதான் இருக்குது இங்க பார்த்தா. ஷோபீஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். பிரீத்தி அங்க ஐயோ வேண்டாம் அப்படின்றாங்க. எல்லாமே let us have this clear. அன்றாட நம்ம பயன்படுத்துகிற காரியம் ஆண்டவராக பயன்படுத்துவோம். நமக்காக பயன்படுத்தல தப்பு கிடையாது, ஆனா அது பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். அது சும்மா அந்த இடத்துல இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்குதா? we have to do something about it. Okay, praise the Lord. excess அதான் கரெக்டான accumulation, but excess என்ன இருக்கு? எக்ஸஸ் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனா என்ன நடக்குது?
அங்கே அவங்ககிட்ட காசு கொடுத்து அவனே வந்து எக்ஸசைஸ் கொடுப்பான்னு சொல்லி நம்ம வந்து மாற்றிடுறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி பண்ண முடியாது. ஒன்லி 20 கிலோனா 20 கிலோ தான், எக்ஸஸ் கிடையாது. உனக்கு அது போதுமான அளவுக்கு இருக்குதுன்றார் ஆண்டவர். ஒரு சில பேர் என்னுடைய லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து தேவைப்படுது. என்ன லிவிங் ஸ்டாண்டர்டு? அதுதான் இப்போ கேள்வி. நம்மளுடைய லிவிங் ஸ்டாண்டர்டு நம்ம கிட்ட தான் இருக்குது. we have to set our standard. அவங்க இப்படி வாழ்ந்தாதான் வந்து மக்கள் மதிப்பாங்க, அது உலக ஸ்டாண்டர்ட். கர்த்தர் சொல்ற ஸ்டாண்டர்டு இந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற பைபிள் கல்ச்சர்ல என்ன சொல்லியிருக்குதோ அதான் ஸ்டாண்டர்ட். உடுக்க உடையும் உணவும் இருக்க இடம் இருந்தால் போதும், அது ஸ்டாண்டர்ட். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே எக்ஸஸ் தான். அதை வச்சுட்டு எப்படி பயன்படுத்துகிறோம்? வசதியோடு வாழ்றது தப்பு கிடையாது. ஆண்டவர் நம்ம எல்லாம் அவனுடைய பிள்ளை வசதியாக வாழணும் தான் விரும்புகிறாரு. பிச்சைக்காரனாக இருக்கணும் ஆண்டவர் விரும்பல. ஆனால் சுல்லாபமாக வசதி அப்படியே வாழ்ந்துட்டு அதன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து அதை புயபலமாக்கி கொண்டு நடக்கிறவன் தான் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17:5 இல்லை? நம்மளுடைய இந்த அனுதின அந்த சேகரிக்க சொத்து வந்து ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அது மாம்ச பேலனா மாறிடுது. அது இருக்குது, அது போதும், இதை வச்சு நான் சமாளிச்சிருவேன். ஸோ லிவிங் ஸ்டாண்டர்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பணம்லாம் ஆண்டவர், நேரம், தாளந்து, பொக்கிஷம், இது மூன்றுமே ஆண்டவர் நம்ம லோனாக தான் கொடுத்துருக்கிறார், நம்மளது கிடையாது. ஏற்கனவே சொல்றேன், இட்ஸ் நாட் அவர்ஸ். God has given us as a lease, இல்லைன்னா லோனாக கொடுத்துருக்கிறார். He lended us. அதை பயன்படுத்திட்டு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடணும், அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் we are the managers of God's treasures. தமிழ்ல என்னமா சொல்லுவாங்க மேனேஜருக்கு? மேலாளரா? அத்தான் மேனேஜர் தானே, மேலாளரா? மேலாளர் இல்லைன்னா ஏதோ மெய்ப்பொருள் காப்பாளர். So we are the managers of God's fund. So manage பண்ணணும் கரெக்டா, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ல மேனேஜ் பண்ணணும், நம்ம ஸ்டாண்டர்ட்ல கிடையாது. So God wants us to He lended us all. இந்த மூன்று இந்த மூன்று காரியமே தேவன் நமக்கு உண்மையுள்ளவன் என்று அறிந்து நல்ல உக்கிரானக்காரனா இருப்பீங்கன்னு நம்பி உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். ஆனா அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது தான் ஆண்டவர் கேட்க போறாரு. If we spend all wealth which was given to us, then we are not managing God's fund well. அவர் நமக்கு கொடுக்குற எல்லாத்தையும் நமக்காகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், சரியான உக்கிரானக்காரன் கிடையாது, சரியான மேலாளர் கிடையாது. அதை வந்து சரியா எங்கெங்க அந்த மேனேஜ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஃபண்டு போனோம், எந்தெந்த இடத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இந்த காரியங்களை நான் பயன்படுத்துறேன்னா அங்கதான் ஆண்டவர் வந்து நம்ம கேட்க போறாரு. So that is going to be God's fund according to God's standard. We got to use ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம அதை பயன்படுத்தணும். ஆண்டவருடைய அஜெண்டா, கிங்டம் அஜெண்டா, இந்த பூமியில வாழும்போது ராஜ்யத்தை கட்டுகின்ற ஒரு மனப்பான்மை, அந்த அஜெண்டாவில் குறிக்கோளாக, அந்த குறிக்கோளை நம்ம வாழ வேண்டும். எக்ஸஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு we have to give it to the poor, or ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுமான பணிக்காக நான் பயன்படுத்த வேண்டும். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு 5, 6, 7 மூன்றுமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய சுபாவம், ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யத்திலே நம்ம சுபாவம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த 3 அதிகாரத்திலும் கத்துக்க போயிடும். ஓகே, ஏன் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னாரு? வாய், ஏன்னா இங்க துருவும் தூசியும் இவைகள் எல்லாம் அதை சேதப்படுத்திடும் சொல்றாரு. கண்ணமிட்டு திருடுவார்கள். Doesn't matter how strong is your investors. உங்களுடைய நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த பணம், எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் எங்களுடைய பென்ஷன் பணம் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இருக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பென்ஷன் மணி எல்லாம் கவர்மெண்ட் வேலையில எடுத்து கவர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது, கடைசியில் வந்து கொடுப்பாங்க. தே ஆல் இன்வெஸ்டிங். எங்கெல்லாம் உங்களுக்கு மந்த்லி எது பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்வெஸ்டிங் இன் சம் கம்பெனி. ஒரு நாள் வந்து சொல்ல போறாங்க எல்லாம் ஸ்டாக் இது கிராஷ் ஆயிடுச்சு, எல்லாம் கம்ப்ளீட்டா காலி, அவங்களால ஒன்றும் பண்ணுவேன். அதுதான் நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. அப்படியா, நான் படிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்தியாவில் அப்படிதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன டைப் பண்ணி அந்த ஃபைன் பிரிண்ட்னு ஒன்று காரியம் இருக்குது நம்மளோட அக்ரிமெண்ட்லாம், அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டா இருக்கிறோம். பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாது. அதில் போட்டு நம்ம கையெழுத்து போட்டிருக்கிறது என்ன தெரியுங்களா? ஏதாவது போச்சுன்னா கிராஷ் ஆச்சுன்னா எங்கள் பொறுப்பு கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டிருக்கோம். ஸோ நோ ஒன் வில் வின். ஸோ
No one can say என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரா இருக்குப்பா. எங்க செக்யூரா இருக்குன்னு எங்க ஃபியூச்சர் யாருமே சொல்ல முடியாது. பண விஷயத்துல, சொத்து விஷயத்துல, பொக்கிஷத்தின் விஷயத்துல இட்ஸ் கோயிங் டு கிராஷ் எனி டைம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அன்றன்று உள்ள அப்பத்தை அன்றைக்கு தருவார். ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, நீங்களும் நான் அது போதும், நீ வா, ஐ வில் ப்ரொவைட் யூ டெய்லி. அந்த ஜபம் அன்னைக்கு தான் அவ்வளோ ட்ரூவா இருக்க போகுது. ஆண்டவரே அன்றன்று உள்ள அப்பத்தை அன்றைக்கு தாங்க. அன்னைக்கு வெளில வந்தவனா மண்ணா கொட்டும் பொழுது உண்மையிலே இல்லை. எப்படி ஆண்டவர் காகத்தை அனுப்பாரோ, எதை அனுப்புவாரோ மண்ணா, ஆண்டவர் வந்து அன்றன்று உள்ள காரியத்தை நமக்கு he will take care. அந்த கடைசி 3 வருஷம் இவைகளை குறித்து கவலைப்பட வேணாம்னு சொல்றாரு. அதை நம்ம பார்க்க போறோம். அந்த காரியம் நம்மட்டு திருடுவார்கள். ஸோ ஸ்ட்ராங் சேஃப், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங், இதெல்லாம் சொல்லறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் கேன் கிராஷ் எனி டைம். பங்கு சந்தை எந்த நேரத்தில், இப்போ ஏற்கனவே சுக்கு நூறா உடஞ்சிக்கிட்டு வருது. ஐரோப்பாவுடைய பங்கு சந்தை உடஞ்சிக்கிட்டு வருது. இந்த பிரெக்சிட் எல்லாம் நடந்ததெல்லாம் தேவனுடைய தீர்மானம், அனுபவத்த தீர்மானம் தான். அதுக்கு பிற்பாடு யூரோப்ல இருந்து ராஜ்யம் எழும்ப போகுது. உலக ஆளக்கூடிய அந்த ராஜ்யம் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணும்போது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் முழு உலக சந்தையை அவர்கள் உடைத்து கொண்டு வருகிறாங்க. அதுக்காக தான் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம், ஜெண்டர் கன்ஃபியூஷன், இந்த ஓரின சேர்க்கை, இது கல்யாணம், திருமண காரியத்துல ஒரு கன்ஃபியூஷனு. ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த பேண்டமிக் நோய், அந்த வைரஸ், இந்த வைரஸ், இந்த கருப்பர்கள், இது எல்லா கன்ஃபியூஷன் அவங்க தான் உண்டாக்குறது. இந்தியாவில் இந்த மத சார்பான கன்ஃபியூஷனு, இதெல்லாம் அவங்க தான் உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது நல்லது அவங்களுக்கு. ஏன்னா ஒரு நாள் எல்லா மதத்தினர்களும், எல்லா ஜெண்டர்ஸாலும் எல்லாருமே சேர்ந்து கையை விரிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்ல போறது இல்லை. இவங்களை பார்த்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்போதான் இவங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வர போறாங்க. இவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒத்துப்பாங்க. அதுதான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இவங்க கொண்டு வர போறாங்க. அதுக்காக தான் வேண்டுமென்றே அடுத்து இன்னும் நாட்கள் வருது. எல்லாம் கொரோனா முடிஞ்சிச்சுன்னா எப்படா கொரோனா முடியும், இதெல்லாம் நல்லபடியா ஆண்டவரே கொரோனாவை சீக்கிரமா முடித்து தார ஆண்டவரே. கொரோனா முடிஞ்சோன்னு இன்னொரு வேற ஏதாவது கொரோனா வரப்போகுது பாருங்க. அடுத்து வந்து கொண்டே இருக்க போகுது. கொரோனா வரைக்கும் கொஞ்சம் கவர்மெண்ட் இதை பண்ற அதை பண்ண சலுகை கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அப்படிதான். இப்ப எல்லாருக்கும் மாசம் கவர்மெண்ட் ஏதோ பணம் கொடுக்குது. அடுத்த 2-3 கொரோனா வந்துச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கவர்மெண்ட் அங்க கையேந்த போறாங்க. யார்கிட்ட? உலக பணக்காரர்கிட்ட. 10 ராஜ்யத்தை கொண்டு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வச்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு சில கவர்மெண்ட்லாம் ஒத்துக்கொள்ளாம அப்படியே இருக்கிறாங்க. ஒரு காலம் வரப்போது கம்ப்ளீட் கிராஷ் ஆன உடனே அவங்க நான் ஹெல்ப் பண்ண எல்லாரும் அவங்க கையில தான் ஏந்தி நிற்க போறாங்க. ஏன்னா ஃபண்டு முடிஞ்சிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம், நம்ம லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு நேரா போவோம். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதான் பொருள் ஆசை, பொருளை குறித்து இல்ல, பொருள் ஆசை. ஏற்கனவே சொன்ன பொருள்னு சொன்னா ஐயோ பெரிய அரண்மனை போல, இல்லைன்னா பெரிய பொருள் வச்சிருந்தா இல்ல, அன்றாட பொருளே அதன் மீது ஆசை வைத்திருக்கிறோம் நம்ம மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கேண்டி கிராஷ் தான் பொருள் ஆசை, கேண்டி கிராஷ் தான் ஐடல், இல்லை வேற ஏதாவது என்னென்ன வீடியோ கேம் ஆடுறீங்க எல்லாம், அதுவே கூட அதன் மீது ஆசை. ஆண்டவருக்கு விட ஒருவேளை உங்க புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அவரு உங்களுக்கு பொருளாசையா இருக்கலாம், மாறிடலாம். வசனம் சொல்லுது புதிய ஏற்பாடுல எபேசியர் நினைக்கிறேன், அம்மாவுக்கு ஒரு தெரியல, பொருளாசை பொருளாசையாக விக்கிரக ஆராதனைன்னு வருது. அப்போ பொருளாசை விக்கிரக, எங்க வீட்டுல விக்கிரகம் கிடையாது, நாங்க ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய இடத்த எது எடுத்துதாலும் அது விக்கிரகம், அதுதான் உங்களுடைய பொருளாசை. அது டிவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உங்க சொந்த பிள்ளையா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸா கூட இருக்கலாம், அல்லது உங்க ஜாபா இருக்கலாம். ஒரு சிலர் ஜாப் தான் அவங்களுக்கு தெய்வம், கடவுள். பென்ஷன் மணி கடவுள், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். பின்பு அவர் இயேசு அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர் அவர்களுக்கு சொன்னார். இந்த பொருளாசையை வச்சுட்டு மையம் வச்சு இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றார். அப்புறம் தான் அந்த ரிச்
ஃபார்மரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவன் ஓமை சொன்னான், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமே இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்போது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இல்லாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். வாவ், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசனம் பாருங்க. ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. ஜெயலலிதா ஞாபகம் தான் வருது இதை படிக்கும்போது. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சத்து போதும் 10 தலைமுறைக்கு படுத்துன்னு சாப்பிடுவோம் அப்படின்வாங்க. 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டேன்டா. நான் வச்சிருக்கிற சொத்து 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடுவாங்க. 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. 10 தலைமுறைக்கு இல்லாதமே ஆக்கிடுவார் ஆண்டவர் நினைச்சாருன்னா. சொத்தை குவிப்பது, எக்ஸஸ் இஸ் டேஞ்சரஸ். நான் சொல்ல இதான் என்ன ஐடியாவே கிடையாது. ஐயோ பாஸ்டுக்கு பொறாம போல இருக்குது, நம்மளால நல்லா வாழ்ந்தா பிடிக்காது போல இருக்குது, அப்படி கிடையாது. வேதம் எனக்கே குத்துது இது. நான் மினிஸ்ட்ரிக்கு வந்தப்போ என்னுடைய கோல் என்ன தெரியுங்களா, எப்படியாவது நல்லா மினிஸ்ட்ரியில இது பண்ணி நல்லா காரு வீடு சொத்து அப்படியே உலகம் ஃபுல்லா சுத்தணும், நல்லா சும்மா பயங்கரமான லெமோசின்ல தான் வரணும். இப்படிதான் நான் என்னோட கனவு இருந்தது. ஏன்னா அப்படி எல்லாரையும் பார்த்து இப்படிதான் மினிஸ்ட்ரி பண்ண இப்படிதான் பண்ணணும் போல இருக்குது என்ற ஒரு ஸ்டாண்டர்டு, லிவிங் ஸ்டாண்டர்டு நான் நினச்சிருந்தேன். அப்படிதான் அந்த ரோல் மாடல் தான் நான் பார்த்தேன். அப்புறம் கர்த்தர் கிருபையா சில வசனங்கள்லாம் சில மென்டர்ஸ்லாம் என்னோட வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க. வாசித்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையோடு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே புதைச்சி வச்சிட்டேன். இப்போ சீன் காட்ட முடியாது போல இருக்குது ஆண்டவரே, பரவாயில்ல இங்கே வேணா கிங்டம்ல சீன் காட்டுன்றார் ஆண்டவர். கிங்டம்ல நீ உயர்ந்தவனா இரு, அங்க நீ நல்லா இரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிரு. வசனம் 21 வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறானா, திடீர்னு சத்துருவான், அனுபவிக்காம. அதான் பெரிய பிரச்சனை. ஆனா கர்த்தர் உங்களுடைய கரத்தை நல்ல உக்கிரானக்காரனா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க கரத்துல பணத்தை போடுவாரா? Are you a channel for God? தேவன் உங்கள் மூலமாக அநேக ஆசீர்வதிப்பதற்காக உங்களை ஒரு ஊற்று, ஒரு சுரபியாக, சேனலாக, ட்ரிபியூட்டரிஸாக, தமிழ் என்ன சொல்லுவாங்க, சேனல், வாய்க்காலாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. வாய்க்காலாம இல்லாம டேமா கட்டுறீங்க அப்படின்றாரு ஆண்டவர். டேங்க், நான் டேம் கட்டலாம்னு நினைச்சேன், ஆனா எங்க கட்ட விடல ஆண்டவர். அதை கொஞ்சம் மாத்தி எழுதிருக்க கூடாதா? நல்லா இங்க சில பேர் இம்மையிலும் மறுமையிலும் அப்படியே அந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, இம்மையில நல்லா இருக்கணும் ஆண்டவர். நீங்களும் நானும் பணக்காரலா இருக்கக்கூடாதுன்ற காரியம் சொல்லல. அவர் ஏழைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உங்களை உங்க மூலமாக அநேக ஆசீர்வாதிக்க விரும்புகிறா. ஆனால் எக்ஸஸா இருந்து சொத்து குவித்து வச்சு அதை பயன்படுத்தாதபடிக்கு இருந்துடாத. 10 தலைமுறைக்கு சேர்த்து ஒரு இடத்த வச்சுட்டேன், அது யாருக்குமே இந்த தலைமுறை பிரயோஜனம் கிடையாது. 10 தலைமுறைக்கு 10 தலைமுறை இன்னும் இருக்குதானே தெரியல. We have only limited years ahead of us. ஏற்கனவே சொன்னேன். ஸோ சில நேரத்தில் நேச்சுரல் கலாமிட்டி, சில கிராஷ், எக்கானமிக் கிராஷ் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, ஆர் ஏற்கனவே நான் சொன்ன போல அதுக்கு முன்னாடி நம்ம மரித்தும் போகணும் இந்த வசனத்தின்படி. ஸோ லெட் அஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஆர் சம் கலாமிட்டி. உலகத்தில் நேச்சுரல் கலாமிட்டி, ஏதாவது ஒரு சம்பவம், மோசமான சம்பவம் ஏதாவது நடக்கலாம். அம்மா அங்கேருந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, அம்மா விட்ட நல்லா சூப்பராக பிரசங்கம் பண்ணுவாங்க என்னை விட, ஆனாலும் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே,
இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இந்த லூக்கா 12வது வாசிக்கும் போது எவ்வளவு ஒரு வேஸ்டான வாழ்க்கை பார்த்தீங்களா? அகெயின் உலகத்தில் இருக்கிற சொத்து குவித்து இருக்கிற சில அரசியல்வாதிகளை யோசித்து பாருங்களேன். how waste their lives are. ஆனாலும் குவிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. ஓகே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? But God said to him, fool, this night your soul will be required of you, then those things which you have provided. Then whose will those things which you have provided? நீ சேர்த்து வச்ச 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்ச அந்த காரியம் யாருடையதா மாறிடுச்சு? சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. ஆண்டவர் வழக்கு போட போறாரு. சொத்து குவிப்பு வழக்கு குவிச்சு வச்சிருக்கிறோமா? ஐயோ சொத்து, அதான் ஏற்கனவே சொல்றேன், இந்த பொக்கிஷம் சொத்துன்னு சொல்லும் போது பெரிய இந்த ஜெயலலிதா மாதிரி கூட கிடையாது. அன்றாட நம்ம பயன்படுத்துற 4 குக்கர் வச்சிருக்கீங்களா? 3 குக்கர் வேலையே இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லையா? சொத்து குவிப்பு தான். சொத்து குவிப்பு வழக்கு வருது. So better use 4 ஸ்டவ்லயும் 4 குக்கரை வச்சு யூஸ் பண்ணுங்க. பெட்டர் 4 விசில் வரட்டும். ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஐயோ இது போயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்கு நான் இதை வச்சுக்கிறதுக்கு சேர்த்து வச்சுக்கினா ஆண்டவர் அதை நியாய தீர்ப்புல கொண்டு வரார். நிச்சயமா குக்கர் வந்து சத்தம் போட போதா அன்னைக்கு. உரத்த சத்தத்தோட உங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்ல போகுது குக்கர். 3 லாஸ்ட் ஆண்டவர் வந்து நீங்களும் நானும் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கர வைராக்கியம் உள்ள தேவன். இஸ் ஜெலஸ். நீங்க குக்கர் மீதோ உங்க பணத்தின் மீதோ அகைன் உங்க வேலை பணம் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, லோனா கொடுத்துருக்கிறார். ஆனா அவங்களோட கண்ணு அது மேல போயிடுச்சுன்னா தான் ஆண்டவர் அங்க வைராக்கியம் உள்ள தேவனா மாறுறாரு. ஜெலஸ் எடுத்துருவாரு, இல்லைன்னா அதை வச்சு கணக்கு கேட்க போறாரு. whatever is in your hand, eventually நீங்களும் நான் ஆண்டவரே நீங்க எல்லாம் இதெல்லாம் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, இது உங்களுக்காக எப்படி பயன்படுத்தணும் சொல்லி தாங்க ஆண்டவரே. he will teach us. கடைசி நாட்கள விசுவாசத்தை காண்பாரோ, அதான் விஷயமே. விசுவாசம் வந்து உங்க மெட்டீரியல் வச்சு இது இருக்குது இதை வச்சு நம்ம பிளான் பண்ணோம்னா விசுவாசம் கிடையாது. இல்லாம கர்த்தர் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஐயோ இது அவங்களுக்கு குத்தினா உனக்கு என்ன செய்வேன் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கடைசி நாள்ல இதை வருது, இதெல்லாம் சேகரிச்சு கொரோனா வருது, போய் உள்ள சூப்பர் மார்க்கெட்ல பூந்து எல்லாம் ஊர்ல இருக்க எல்லா டாய்லெட் பேப்பரும் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறது. என்ன மற்றவங்களுக்கு வந்தா வயசானவங்களுக்கு போய் பாக்குறாங்க, பாவம் இல்ல. விசுவாசமா அது இல்ல, கர்த்தர் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு, தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு மீதி மற்றவங்களுக்கு அனுபவிக்கட்டும். கரெக்டா எல்லாம் நடக்குது பாருங்க. கொரோனா ஆண்டு இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் தான். எப்படி மக்கள் பறக்குறாங்க, எப்படி விசுவாசம் இல்லாம அப்படியே பதறாங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான். பதற்றம் அடைஞ்சு எதாவது செய்யறோமா? விசுவாசம் கிடையாது அது. மத்தேயு 6:20 இப்பதான் வாசித்தோம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்காது. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. லூக்கால வாசிடா. ஓகே, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 6:20. அதனாலதான் சொல்றாரு, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதுனால லே அப் யுவர் ட்ரெஷர் இன் ஹெவன். பரலோகத்திலே உங்கள் சொத்துக்களை சேர்த்து வைங்க. இட்ஸ் a command. பரலோகத்துல எப்படி சொத்து சேர்க்கறது? பிறகு ஹெல்ப் பண்ணும்போது, ராஜ்யத்தை கட்டும்போது உங்க அக்கௌண்ட் அங்க ஏறிக்கிட்டே போகுது. எத்தனை பேருக்கு எவ்வளவு அக்கௌண்ட் மேல இருக்குதுன்னு தெரியுமா? நமக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீங்க மறந்த அக்கௌண்ட்டை கூட ஆண்டவர் ஞாபகம் இருக்குதா? முன்ன ஒரு கிளாஸ் தண்ணி அவருக்கு கொடுத்திய அந்த அக்கௌண்ட்ல சேர்ந்ததுதான் இது. அப்படியே ஆண்டவரே ஊர்ச்சுக்கு போறோம். ஆண்டவரே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அதுல இருந்து ஒரு 6 லட்சம் ஒரு 10 பைசா கூட இல்லை. நீங்க மறந்து ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க. வரியேன் ஆண்டவர் நம்மளை ஞாபகப்படுத்தணும். பரலோகத்துல தேவனுக்குள்ள நாம் ஐஸ்வர்யவான்களா இருப்போம். இங்க பாரு, நார்த்ல பாரு எவ்வளவு எனக்கு நிலம், அவ்வளோ கண்ணில் எட்டுல வரைக்கும். அதான் என்னுடைய நம்ம தாத்தா இடம் தான்ப்பா அதை சொல்லுவாங்க. என்ன கூட்டு போயிட்டு காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
இந்த சைடு பாரு, அது தெரியுதா? அதெல்லாம் நம்மள் தான். அது அங்கே பாரு, அங்கே பாரு, அதெல்லாம் நம்மளுது. இந்த பக்கம் பாரு, அவங்கள பார்த்துக்க. மேலே இங்கே எவ்வளோங்க இருக்குது? இதெல்லாம் ஆண்டர் நம்ம எவ்வளோ ஆண்டருக்காக பயன்படுத்துகிறோமோ, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ல அங்கே அதிகமாக மேலே மேலே சொத்து சேர்க்கணும். மேலே பார்த்து அவ்வளோ தெரிந்து பார்த்தீங்களா? அந்த 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 பிளான் அது வரைக்கும் எனக்கு தான். அது பூமியில இருக்கிறத வச்சு நம்ம எப்படி கையாளுறோமோ, எந்த அளவுக்கு உக்கிரானக்காரனா நம்ம இருக்கிறோமோ, அதுக்கு ஏற்ற அளவில் கத்துறாங்க ரிவார்ட் தர போறேன். அந்த அளவில் தான் பூமியில நமக்கு சரி கட்ட போறேன். கடைசியில நம்ம எலெக்ட் பண்ண போறேன் நம்ம. ஆமே. நேரம் ஆயிடுச்சு. லூக்கா 19 அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த மீனா ஒரு குறித்து பேசுறேன். மீனா பேர் கிடையாது, நம்ம மீனா. தமிழ்ல மீனா என்ன போட்டிருக்குதா? இங்கிலீஷ்ல மீனா. தமிழ்ல என்ன போட்டிருக்குது? காசு. ஒரு காசா? தினாரியஸ் ஏதோ போடப்பட்டிருக்குல்ல. அந்த உதாரணம் அந்த பேரபிள்ல பாக்குறோம். அவன் மல்டிப்ளை பண்றான் ஒருத்தன். அவனுக்கு தான் ஆண்டவர் நல்ல சாட்சி கொடுக்குறாரு. ஒருத்தன் புதைச்சிடுறான். அதை என்ன ஆண்டவர், ஒண்ணுதான் இருக்குது என்கிட்ட, எல்லாருக்கும் ஒண்ணு தானே கொடுத்தேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்த அந்த தாளந்து ஒரு மீனா தான் இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட அதை எப்படி பயன்படுத்துறோம்? டீ இந்த 3 டீ ஆண்டவருக்கு 24 மணி நேரம் தான். ஆண்டவரே போதும், அது போதும் ஆண்டவருக்கு. அதுல உங்களை பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுடைய ஸ்டேட்டஸ், our status throughout the Christ kingdom, it's going to depend on how good we manage our treasure on this earth, how good we manage our time on this earth, how good we manage our talent on this earth. வரப்போகிற கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல நம்முடைய அந்தஸ்து எப்படி இருக்க போகுதுன்னா, எந்த அளவுக்கு நேரத்தை, தாளந்தை, பொக்கிஷத்தை நம்ம கையாண்டோம் என்பதை வைத்துதான் நம்முடைய அந்தஸ்து கிறிஸ்துவ ராஜ்யத்திற்கு. ஐயோ அங்க எல்லாரும் ஒரே ஈக்குவலா இருக்கும் நினைச்சோமே. இல்ல, பரலோகத்துல எல்லாம் ஈக்குவலா இருக்கும். நித்திய வாழ்க்கையில எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்போம். தேவனுடைய ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போகிற அவருடைய ராஜ்யத்துல வித்தியாசத்தை காட்ட போறாரு. அவர் ஆராதிச்சவங்களும் ஆராதிக்காதவர்களுக்கும் நரகமா பரலோகமா அந்த கடைசி ஜட்ஜ்மெண்ட்ல வித்தியாசத்தை காட்டுவாரு. ராஜ்யத்துல அவருக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்ட போறாரு. என்ன ஊழியம்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இதுவா ஊழியம்? அதுவும் ஒரு ஊழியம். அட்டூழியமா இல்லாம இருந்தா சரி. ஒவ்வொரு நாளும் நம்ம கையாளுற விஷயத்துல வச்சு அவர் கணக்கு கேட்க போறாரு. அதுதான் ஊழியம். 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. அந்த 2 முதல் எஜமான் யாரு? கர்த்தரு. இன்னொரு எஜமான் யாரு? உலக பொருட்கள். அந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருந்தோம்னா இருக்குது, அதுக்கு ஏற்ற ஸ்டேட்டஸ் தான் கிடைக்கும். வித்தியாசத்தை காட்டுவார். அம்மா ஒருவேளை அந்த ராஜ்யத்துல பிரின்சஸ் போல இருக்கலாம். நான் அந்த இடத்துல ஒரு அம்மாவுக்கு போயிட்டு வேலைக்காரனா இருப்பேன். ஒழுங்கா இல்லைன்னா இங்க நான் இந்த 3 ஒழுங்கா கையாளனா அம்மா கமாண்ட் பண்ணுவாங்க. சார்ஸ் போய், நான் பாஸ்டா இருந்தேன், என்ன போயிட்டு என்ன எப்படியா, ஆமா போய் அதை செய் கட்டளையிடுவார்கள். வித்தியாசத்தை காட்ட போறாரு. நம்ம தமாஷா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்படிதான் இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீனாவை 10 மீனாவை மாத்திட்டு கொடுத்தான் பாத்தீங்களா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் 10 பட்டணத்துக்கு அதிகாரியா ஆக்குவேன். அது எக்ஸாக்ட்லி த சேம். அது ஒரு சேஞ்சுமே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல 10 பட்டணங்களுக்கு கவுன்சிலராகவோ அல்ல அதிகாரியாகவோ அல்ல தேசத்துக்கு பிரதமராகவோ, who knows, இப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் செய்ய போறாரு. என்ன வாக்கு தத்துவம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தா தெரியுங்களா? நிலத்தினுடைய வாக்கு தத்துவம் தான் கொடுத்தாரு. இன்னைக்கு ஏன் உலகத்துல போரு? இன்னைக்கு ஏன் சொந்தக்காரர்களுக்குள்ள ஃபைட்டு? ஏன் பாஸ்டர்கள் ஊழியர்களுக்குள்ள ஃபைட்டு? நிலம் தான். நல்ல அடித்தளத்துக்கு ஃபவுண்டேஷனுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா சண்டை சர்ச்சை முழு உலகத்துக்கும். இஸ்ரேலினுடைய நாட்டு பீஸ் ஆஃப் லேண்டுக்கு சண்டை, அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட், யூரோப் சப்போர்ட். ஏன்? அந்த ஒரு லேண்டுக்காக. அதுதான் முழுமையாக சண்டை கொண்டு. அப்போ ராஜ்யத்தில் என்ன தெரியுமா?
முழு உலகமும் இயேசு கீழாக முழு லேண்டும் ஆண்டவர் இயேசு கொடுத்துட்டார். எங்க போடப்பட்டிருக்குது? சங்கீதம் 2ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அதான் ப்ராமிஸ். இயேசு கிறிஸ்து வந்து சுதந்திரிக்க போகிறது. இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய சுதந்திரம் என்ன தெரியுங்களா? இந்த பூமி தான். பூமியை வந்து ஆள போகிறாரு. அதனால வாசித்து பாருங்களேன். அவர் if you kiss the son of God, if you kiss the son of God, then you will be protected. அந்த ஒரு இது அந்த காரியத்தில் போடப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அங்க வந்து சேவிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒத்து போறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ராஜ்யத்துக்கெல்லாம் மழை வரப்போகுது. மற்றவங்களுக்கெல்லாம் நோ மழை கட்டளை இட்டுருவாரு. இப்போ இந்த 10 அதே போல நாம எந்த அளவுக்கு இந்த 3 காரியத்தில் உண்மையா இருந்தோமோ அதுக்கேற்ற அளவு தான் நம்ம ஸ்டேட்டஸ் அங்கே இருக்க போகுது. ஒரு பட்டணமா இந்த ஏரியா கிராமத்தில் ஒரு கவுன்சிலர் ஆனா கூட போதும் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி ஸ்டேட்டஸ் கொடுப்பாரு நமக்கு தெரியல. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம் பவுல் சொல்றாரு. Let us run in such a way that we receive the prize. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும். இந்த அந்த பேரபிள்ல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தினுடைய அந்த இருதயத்தை கொண்டு வராருங்க. எப்படி ஆண்டவர் வந்து பகிர்ந்து அளிக்க போகிறார், எல்லாரும் எப்படியாக ஆண்டவர் வித்தியாசத்தை காட்ட போகிறாரு, எப்படி ஒவ்வொருவருடைய அந்தஸ்து மாற போகுதுன்னு சொல்லி காட்டுறாருங்க. 5 மீனாவை சேகரித்து வந்தவனுக்கு 5 பட்டணத்துக்கு அதிகாரி ஆகணும். ஒருத்தன் வந்து புதைச்சிட்டு ஆண்டவர் சொன்ன ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒன்று மல்டிப்ளை பண்ணியிருந்தா அவன் போதும். அவன் உட்காந்துட்டு 10 பண்ணவனை போது, ஐயோ அந்த மாதிரி நான் பண்ணலையே, 5 ஐயோ அந்த மாதிரி நான் உலகம் ஃபுல்லாக போய் பிரசங்கம் பண்ணலையே, ஐயோ அவங்கள மாதிரி நான் பாடலையே, இவங்கள மாதிரி நான் ஊழியம் பண்ணலையே. நீ உங்களை மாதிரி ஊழியம் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு கொடுத்த ஒன்ல உண்மையா இருந்து அதுல உண்மையா உத்தமா இருந்தீங்கன்னா போதும். கர்த்தர் உங்களை அதே ஈக்குவல் லெவலுக்கு உங்களை ஸ்டேட்டஸ்ல கொண்டு வருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் என்ன சொல்றேன், இதை இன்னும் நிறைய இருக்குது முக்கியமான காரியம்லாம். இதை ஸ்கிப் பண்ண நான் விரும்பல. அடுத்த சண்டே இதையும் அடுத்த உபகாரணத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்துல எவ்வளவு சொத்து சேர்த்தோம் என்றதை விட, குவித்தோம் என்பதை விட, பரலோகத்துல தேவனிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களா, எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர்களா நம்ம மாறணும், எந்த அளவுக்கு நமக்கு பரலோகத்துல மேல சொத்து குவிஞ்சிருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு கேரண்டீடான ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒண்ணுமே கிடையாது. சூப்பர் ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து டு ஸ்டோர் அப் ட்ரெஷர் இன் ஹெவன். அது செய்வதற்கான பல காரியங்களை கர்த்தர் வேதத்தில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு உதவுவது, ரட்சிப்புக்கு முன்னாடி நீங்க எத்தனை பல கோடி பக்தர்களுக்கு நீங்க உதவி செய்தால் அது வந்து குப்பையும் தூசியமா இருக்குது, அசுத்தமா இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கிரியைகளும் அங்கே நமக்கு சொத்து குவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு ஒரு அருமையான பிளான், திட்டத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்குள்ளாக நாமும் கடந்து சென்றுவோம். சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, தேவன் இதை கமாண்டா ஒரு கட்டளையா சொல்லிட்டு இருக்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். லூக்கா 12:21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றான். இதுல பாத்தீங்கன்னா இந்த சேர்த்து வைக்கிறவர்கள் நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறோம்னா அதுக்கான முக்கிய காரணம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய கவர்ச்சியஸ்னஸ். 22ஆம் வசனம், பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கணும் ஜீவனும், உடையை பார்க்கலாம் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் பண்டசாலையிலும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவு விசேஷத்திலாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீரோடு ஒரு முழத்தை கூட்டுவான். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அப்புறம் காட்டு புஷ்பங்கள் இதை குறித்து அப்படியே பேசிட்டே வர்றாரு. அப்புறம் 31ஆம் வருஷம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கீ ஹியர்
திறவுகோலான ஒரு வசனம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. பயம்தான், பயத்தினால்தான் மக்கள் குவித்து வைக்கிறாங்க. அந்த பயம் தேவனிடத்துல இருந்து வரல, பிசாசின் இடத்துல இருந்து நமக்கு கடந்து வருகிறதா இருக்குது. எனிவே ஐ வில் கண்டினியூ திஸ். அடுத்த வாரம் நம்ம இன்னும் அதிகமா இதை பார்க்கலாம். ட்ரெஷரை குறித்து ரொம்ப எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறீங்க இந்த சப்ஜெக்ட்ல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் போடுவோம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா கொஞ்சம் போட்டு அப்படியே கொஞ்சம் கிளறி விடுவோமே. ஓகே, ஓவர் டு அத்தான்.